எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 2 அடுத்த வாரம் படப்பேட்டி இல்லையா? ஸோ அதை ஒட்டில் கேள்வி கேட்குறாரு. இந்த வீட்டில் யாருக்கு டைட்டில்லாம் தேவையில்லை, படத்தை எடுத்துகிட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல சாண்ட்ரா வினோத்தை சொல்கிறாங்க. காமெடி பண்ணாதீங்க சாண்ட்ரா, அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளுக்கு. அடுத்து திவ்யா எழுந்து அரோராவை சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், ஏன்னா அரோரா படத்துக்காக தான் வந்தாங்க. மோரோவர் இவ்வளோ தூரம் வந்ததே ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ் பியூர் லக், அதுக்கப்புறம் தான் கேம் விளையாட்டாங்க. ஸோ அரோரா போகிறது ஓகே தான், பட் என்னைக்கிட்ட அரோரா டைட்டில் வின்னர் கூட தகுதின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா இவங்க அரோரா சுபிக்ஷா 2 பேருமே விக்ரமை சொல்கிறாங்க. அரோரா வந்து விக்ரமுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க, சுபிக்ஷா வந்து கடி போனதுக்கப்புறமா விக்ரம் விளையாடலை அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்ரமுக்கு ஓட்டு இல்லை. ஸோ எனக்கு அவரை தனிப்பட்ட முறையில் ஓரளவுக்கு பிடிக்கும் அப்படின்னாலுமே அவர் டைட்டில் அடிக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியுன்றதுனால அந்த ஆசையெல்லாம் நம்ம வச்சுக்கல. வினோத்து சபரி யாரை சொன்னாங்கன்னு தெரியல. ப்ரோமோ இதோட முடிஞ்சிருச்சு. இதில் வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க யார் ஃபேஸ்லையுமே டைட்டில் வேணுங்கிறத நான் பார்க்கல அப்படிங்கிறாரு. யா உண்மை. இப்போ சுபிக்ஷா சொல்லிட்டே இருப்பாங்க டைட்டில் 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 டைட்டில்னு. வேறு யார் அதை சொன்னாங்க அந்த வீட்டில்னு பார்த்தா பெருசாக யாருமே இல்லை. அவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே வந்தோடனே அது எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாமல் அந்த இடம் ஒரு மாதிரி ஆக்கிடுது. அதை மீறி யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் ஒரிஜினல் பிளேயர், கண்டஸ்டன்ட் எல்லாமே. ஆனால் அது அந்த வீட்டில் இப்போ இந்த சீசனில் பெருசாக யாரும் பண்ணலை. இதுக்கு வந்தோடனே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பிஹேவ் பண்ணுறாங்க. அதை தான் விஜயஸும் சொல்கிறாரு. மோட்டிவேஷன்லாம் கொடுக்குற ஸ்டேஜை கடந்தாச்சுங்க. வினோத் வின்னர், திவ்யா ரெண்டர் முடிச்சு விட்டு போக, அவ்வளோதான். தேங்க்யூ.